என்ன சபிக்கப் போகிறேன் பார் என்றார். உடனே அதை தடுத்த நாரதர், விஸ்வாமித்திரரே, சற்று பொறுங்கள். சகுந்தனை சபித்து உங்கள் தவ வலிமையை ஏன் குறைத்துக் கொள்கிறீர்கள்? ராமனை அழைத்து சகுந்தனை தண்டிக்கும் பொறுப்பை அவனிடம் விட்டு விடுங்கள் என்றார். நாரதரின் கருத்தை ஏற்றுக்கொண்டார் விஸ்வாமித்திரர். ராமர் தன்னை சந்திக்கும்படி பணிந்தார். ராமனும் விஸ்வாமித்திரரை சந்தித்தார். நடந்தவற்றை அவரிடம் விளக்கிய விஸ்வாமித்திரர், உன் குருவை அவமதித்தவனுக்கு என்ன தண்டனை தரப்போகிறாய் என்று கேட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்ற தயாராயிருக்கிறேன் என்றார் ராமர். இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் சகுந்தனின் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும் என்றார் விஸ்வாமித்திரர். சகுந்தனனை தேடி புறப்பட்டார் ராமர். உடனே ஓடி சென்று சகுந்தனிடம் நடந்தவற்றை சொல்லி, உன்னை தண்டிக்க ராமனிடம் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வாமித்திரர். உன் தலையை துண்டிக்க ராமர் வந்து கொண்டிருக்கிறார் என்றார். அதை கேட்டு திடுக்கிட்ட சகுந்தன், ராமரை எதிர்க்க என்னால்